வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வால்பாறை, சிவகங்கை உட்பட இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிடும் 6 தொகுதிகள் அறிவிப்பு. திருச்செங்கோடு, சூலூர், பெருந்துறையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டி. பாபநாசம், மணப்பாறை தொகுதிகளில் களம் காண்கிறது மனிதநேய மக்கள் கட்சி. தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுகவை மீட்போம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். அதிமுகவை மீட்கவே அமமுக தொடங்கப்பட்டதாகவும் பேட்டி. அமமுகவில் இணைந்தார் சாத்தூர் எம்எல்ஏ ராஜவர்மன். அதிமுகவில் சீட் மறுக்கப்பட்ட நிலையில் முடிவு. பொன்னேரி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க எதிர்ப்பு. அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் போராட்டம். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு வேண்டுகோள். தமகவுக்கு அதிமுக 6 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ளதாக ஜி.கே. வாசன் தகவல். கூடுதல் தொகுதிகளை கேட்டுள்ளதாகவும் பேட்டி. சட்டமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். மாநிலம் முழுவதும் ஏற்பாடுகள் தயார். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்வு. மகாராஷ்டிரா, தமிழகத்தில் மீண்டும் அதிகரிக்கும் தொற்று. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய 6 தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தா. நந்தா, இந்த 6 தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற விவரம் வெளிவந்திருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை இறுதி செய்வதில் மும்முரமாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. நேற்று முதல் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் நேரடியாக அறிவாலயத்தில் ஸ்டாலினை சந்தித்து அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் தொகுதி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் இம்முறை திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதில் காட்டுமன்னார் கோவில், வானூர், மயிலம், செய்யூர், அரக்கோணம் ஆகிய 5 தொகுதிகள் தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் 6வதாக ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என திமுக சார்பில் விடுதலை சிறுத்தைகளிடம் கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஆர்கே நகருக்கு பதிலாக வேறு தொகுதி வேண்டும் என்று கேட்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் 5 தொகுதிகள் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காட்டுமன்னார் கோவில், வானூர், மயிலம், செய்யூர், அரக்கோணம் ஆகிய 5 தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 6வதான ஒரு தொகுதி இன்று மாலைக்குள் உறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நந்தா, இப்போ வேற கட்சிகள், அதாவது இன்னும் தொகுதி உறுதி செய்யப்படாத கட்சிகளுடனும் அதே தொகுதியை விடுதலை சிறுத்தைகளும் கேட்டு அந்த மாதிரியான ஒரு கிளாஷ் ஏதாவது இருக்கா? இல்ல, கிட்டத்தட்ட 5 தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டு விட்டதால் அது போன்ற இழுபறி என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடையாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கக்கூடிய 6 தொகுதிகளில் தற்போது வரை 4 தொகுதிகள் தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 2 பொது தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 5 தொகுதிகள் அவங்க போட்டியிடக்கூடிய 6ல் 5 உறுதி செய்யப்பட்டதால் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் இழுபறி நீடிக்கிறது. அதனால் மற்ற கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் கேட்கக்கூடிய அந்த நிர்பந்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை. ஆர்கே நகரில் போட்டியிடலாமா வேண்டாமா என்ற ஒரு ஆலோசனையில் மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் தற்போது ஈடுபட்டிருக்கிறது. அதே போல அசோக் பில்லரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் 3 நாட்களாக விருப்பமனு விநியோகிக்கப்பட்டவர்களுக்கான நேர்காணல் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 900க்கும் அதிகமானோர் விருப்பமனு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடுவதற்காக அளித்திருந்தார்கள். அவர்களுடான நேர்காணல் இன்று மாலைக்குள் நிறைவடையும். அதே போல திமுகவுடனான பேச்சுவார்த்தையும் இன்று மாலைக்குள் இறுதி செய்யப்பட்டு அந்த தொகுதி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும். பலவே
திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கான 6 தொகுதிகளில் 5 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு தொகுதி உறுதி செய்யப்பட்டு இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக இந்த 6 தொகுதிகள் எவை என்பது அறிவிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தா. பொன்னேரி தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்று வலியுறுத்தி அண்ணா அறிவாலய வளாகத்தில் திமுகவினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு பொன்னேரி, வேளச்சேரி தொகுதிகளை ஒதுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை கண்டித்து பொன்னேரி திமுக ஒன்றிய செயலாளர் வள்ளூர் ரமேஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினர். திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழு உறுப்பினர்களான RS பாரதி, KN நேரு உள்ளிட்டோரை சூழ்ந்து கொண்டு பொன்னேரி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என்று முழக்கமிட்டனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பொன்னேரி தொகுதியில் திமுக அதிக வாக்குகள் பெற்றிருந்தது. இந்த முறை எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக கடந்த 5 ஆண்டுகளாக பொன்னேரி தொகுதியில் கடுமையாக பணியாற்றி இருப்பதாக திமுகவினர் கூச்சலிட்டனர். அந்த தொகுதியை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்தால் அறிவாலயத்தில் தீக்குளிப்போம் என திமுகவினர் எச்சரிக்கை விடுத்தனர். அப்போது அங்கு வந்த ஆசா, KN நேரு உள்ளிட்டோர் தொண்டர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். அறந்தாங்கி தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அறந்தாங்கி கட்டுமாவடி முக்கத்தில் திமுக பிரமுகர் தீக்குளிக்க முயன்றார். அப்போது அங்கிருந்த சக தொண்டர்கள் தீக்குளிக்க முயன்ற பாலச்சந்தரை தடுத்து நிறுத்தி அழைத்து சென்றனர். இதேபோன்று செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட வீரா என்பவரையும் போலீசார் பத்திரமாக மீட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வால்பாறை, பவானிசாகர், திருத்துறைப்பூண்டி ஆகிய 3 தனித்தொகுதிகள் உட்பட 6 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து இரு கட்சிகளும் பல்வேறு கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. இந்நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முத்தரசன் எதிர்வரும் தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திமுக கூட்டணியின் வெற்றியை தடுக்கும் நோக்கில் பாஜகவால் உருவாக்கப்பட்டதுதான் கமலஹாசன் அணி என்றும் சாடினார். தங்கள் கட்சி 3 தனி தொகுதிகள் மற்றும் 3 பொது தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்றும் கூறினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு, கோவை மாவட்டம் வால்பாறை, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை. நடிகர் கமலஹாசன் 234 தொகுதியில் கூட்டணி அமைச்சு வெற்றி வாய்ப்பை தேடிடுவோம், நாங்களும் வெற்றி பெறுவோன்றாரு. அதாவது பாஜகவால் உருவாக்கப்பட்ட மற்றவர்கள் போட்டி போடுகிறார்கள். ஒருபோதும் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பது மட்டுமல்ல, காப்பு தொகையை கூட பெற முடியாது. அவர்கள் நிற்கிற நோக்கம் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, வேறொரு உள்நோக்கத்தோடு அவர்கள் நிற்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும்ங்கிற உள்நோக்கத்தோடு போட்டியிடுகிறார்கள். அவருடைய கனவு பகல் கனவாக முடியும். திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கடலூர் மாவட்டத்தில் உள்ள பன்ருட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயம் வந்த கட்சியின் தலைவர் வேல்முருகன் தொகுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை செல்வேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் பின்வரும் தொகுதியில் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. தொகுதி பன்ருட்டி தொகுதி அல்லது வேறு எந்த தொகுதியில் கூட்டணிகள் இடம் கொடுத்தாலும் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முதல் முறையாக சட்டமன்றத்தில் கால்பதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கட்சியின் பொதுக்குழு என்னை போட்டியிடுவதற்கான ஏகமனதாக அந்த ஒப்புதலை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகின்றேன். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம் மற்றும் மணப்பாறை தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இது தொடர்பான ஒப்பந்தத்தில் இரு கட்சி தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாமக தலைவர் ஜவாஹிருல்லா தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகள் திருப்தி அளிப்பதாக தெரிவித்தார். அத்துடன் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று எதிர்க்கட்சியே இல்லாத சட்டப்பேரவையாக மாறும் என்றும் கூறினார்.
மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதியிலும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியிலும் போட்டியிடுவார்கள். எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிர்வாக குழு விரைவில் கூடி வேட்பாளர்கள் யார் என்பதை உங்களுக்கு அறிவிப்போம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமமுகவுடன் தேமுதிக நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தை முறிவடைந்திருக்கிறது. அதிமுக அணியிலிருந்து வெளியேறிய நிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தேமுதிக தரப்பிலும் அமமுக தரப்பிலும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அமமுகவுடன் கூட்டணிக்காக நடத்திய பேச்சுவார்த்தை என்பது முடிந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், என்ன நடந்தது? ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தை முறிவடைந்தது? பாலவேல், தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு முன்னதாக தேமுதிக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் திரைமறைவில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 50 தொகுதிகளை கோரிக்கை வைத்து தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். குறிப்பாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பட்டியலின் அடிப்படையில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த 50 தொகுதியின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை திரைமறைவில் நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுது கேட்கும் தொகுதிகள் கிடைக்கப்பெற்றால் அல்லது அதே போல 50 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் மட்டுமே கூட்டணி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுடன் தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை தேமுதிக இதுவரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஆனால் நேற்று இரவிலிருந்து டிடிவி தினகரன் இந்த பேச்சுவார்த்தை நடப்பது உண்மைதான், விரைவில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது தேமுதிக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்பது இன்று மாலை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த பேச்சுவார்த்தை நிறுத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் தற்போது தேமுதிக அடுத்த கட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறது. தற்போது பிரேமலதா விஜயகாந்த், LK சதீஷ் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அதில் தற்போது அனைத்து மாவட்ட, அதாவது 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் மூலமாக அமமுகவுடன் அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தி கொண்டு வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பாலவேல், வேல்முருகன், கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில தேமுதிக தற்போது இருக்கிறது. நீங்க சொல்வதை பார்க்கும் போது தனித்து போட்டி என்கிற அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறார்களா, அல்லது இப்போ நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது ஒரு அணியுடன் சேர்ந்து தேர்தலை சந்திப்பதா, அல்லது நிச்சயம் தனித்து போட்டிதான் என்கிற முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்களா? அதாவது தேமுதிக இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தனித்து போட்டி என்ற நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. ஆனால் வேட்பாளர் பட்டியலை தற்போது தயாரித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட நேரடியாக வேட்புமனு செய்யக்கூடியவர்களும் அதே போல மாற்று வேட்பாளர்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் தற்போது வேட்பாளர் பட்டியல் என்பது தேர்வை நேரடியாகவே பிரேமலதா விஜயகாந்த் செய்து வருகிறார். அதே வேளையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் தங்களுடைய பேச்சுவார்த்தையும் திரைமறைவில் தொலைபேசி வாயிலாக டிடிவி தினகரன் மற்றும் LK சதீஷ் ஆகியோர் பேசி வருவதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில அதை டிடிவி தினகரனும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் தற்போது தனித்து போட்டி என்கின்ற அந்த அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டை என்பது தேமுதிக அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை. அதே வேளையில மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அணியுடன் சேர மாட்டோம் என்றும் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. எனவே தேமுதிக இன்னும் சில மணி நேரத்தில் அதனை அதிகாரப்பூர்வமாக யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டி என்ற நிலைப்பாட்டை அறிவிக்கும் அல்லது அடுத்த கட்ட நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று தற்போது தகவல்கள் வெளியாக இருக்கிறது. தற்போது தீவிர ஆலோசனையில் பிரேமலதா விஜயகாந்த் ஈடுபட்டிருக்கிறார். பாலவேல், அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகிய நிலையில் அமமுக கூட்டணியில் இணையும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் முறிவடைந்திருக்கிறது. இந்நிலையில் தேமுதிகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இன்னும் சில மணி நேரங்களில் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நன்றி வேல்முருகன்.
மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. அதிமுகவை தாங்கள் மீட்டெடுப்போம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதும் உண்மையான அதிமுக தொண்டர்கள் தங்களுடன் இணைவார்கள் என்று தெரிவித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதே அதிமுக மீட்டெடுக்க. ஜனநாயக முறையில் நாங்கள் போராடி வெற்றி பெறுவோம். நீங்கள் கூட கேட்பீங்க, என்ன இன்னொரு கட்சி ஆரம்பிச்சுட்டு எப்படி முடியும்னு. தேர்தலில் வெற்றி பெற்றதும் உண்மையான அதிமுக அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்றா இணைவோம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த தொகுதிகள் என்பது கண்டறியப்பட்டு தொகுதி ஒப்பந்தம் என்பது தற்போது கையெழுத்து ஆகியிருக்கிறது. ஆலந்தூர், ஆம்பூர், பாளையங்கோட்டை, திருச்சி மேற்கு, திருவாரூர் மற்றும் மதுரை மத்திய தொகுதி ஆகியவை எஸ்டிபிஐ கட்சிக்கு அமமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், நீங்க தொடரலாம். கோகுல், இணைப்பில் இருக்கீங்க. அமமுக கூட்டணியில எஸ்டிபிஐ கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். அமமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு 6 தொகுதி என்ற ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று காலை முதலே ஈடுபட்டு வந்த நிலையில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ஆலந்தூர் தொகுதியும், ஆம்பூர், பாளையங்கோட்டை, திருச்சி கிழக்கு மற்றும் திருவாரூர், மதுரை மத்திய உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 6 தொகுதிகள் ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது. அந்த கட்சியுடைய தேசிய தலைவர் தகலான் பாகவி தலைமையில வந்த எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். ஏற்கனவே அவர்கள் மக்கள் நீதி மையத்தில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு 18 தொகுதி என்று ஏற்கனவே அவர்களிடம் ஒரு உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் திடீரென அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி எஸ்டிபிஐ கட்சி தற்பொழுது அமமுகவோடு கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நேரடியாக அந்த கட்சியுடைய தேசிய தலைவர் தகலான் பாகவி செய்தியாளர்களை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளார். செய்தியாளர் சந்திப்பதற்காக அவர் தயாராக இருக்கிறார். அந்த கட்சியுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் மற்றும் உமர் ஃபாரூக், மாநில பொதுச் செயலர் உமர் ஃபாரூக் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். டிடிவி தினகரனோடு நடந்த அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அவருக்கு 6 தொகுதி என்ற ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. தற்போது செய்தியாளர்களை அந்த கட்சியுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் சந்தித்து பேச இருக்கிறார். ஆம்பூர் மற்றும் திருச்சி மேற்கு, ஆலந்தூர், பாளையங்கோட்டை உள்ளிட்ட 6 தொகுதிகள் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சற்று முன்பு கையெழுத்தாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஒப்பந்தம் குறித்து தற்பொழுது அந்த கட்சியுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் தற்போது செய்தியாளர் சந்திக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. தங்க நகையை விற்கும் போது நம்ம எதிர்பார்க்கிற அமௌண்ட்